ஜபம் பண்ணும் போது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆகையால் நீங்க ஜபம் பண்ணும் போது நீங்க ஜபம் பண்ணும் போது எவைகளை ஜபத்தினாலே கேட்டுக்கொள்வீர்களோ அது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன பண்ணமா விசுவாசிக்க வேண்டும். எவைகள் எல்லாம் கேட்கிறோமோ கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்வோம், ஆண்டவர் செய்வார் என்று நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். ஜபத்துல எவைகள் எல்லாம் நம்ம கேட்கிறோமோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வோம், அவைகள் எல்லாம் ஆண்டவர் செய்வாரு, கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். கண்டிப்பா ஜபத்து மூலியமா ஆண்டவர் நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவாரு, செய்வாரு. கண்டிப்பா அதை பெற்றுக்கொள்வோம், கண்டிப்பா அதை செய்வாரு. அதை என்ன பண்ணணும், நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ஜபம் ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப 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 முக்கியமானது. அதுதான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 4ஆம் மாதத்துல முதல் வாரத்துல 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை இது என்ன சொல்றது, நம்ம ஜப வாழ்க்கையில இருக்கணும், ஜப பழக்கத்துல இருக்கணும், நம்ம விசுவாசத்தோடு கேட்கணும். ஆண்டவர் கிட்ட விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், கேட்கணும். ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார், செய்வார். பெற்றுக்கொள்வோம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த விசுவாசம் தான் ஜபத்துல ஆண்டவர் கேட்ட செய்வார். அது என்ன பண்ணணுங்க, நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. விசுவாச வாழ்க்கை ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறோம், ஜபம் பண்ற, கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, செய்வார். நம்முடைய ஜபம் அப்படியா இருக்கணும், நம்முடைய விசுவாசம் அப்படியாக இருக்கணும். ஜெபத்துல விசுவாசத்துல கண்டிப்பா பெற்றுக்கொள்ளும். கண்டிப்பா என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்ளும். கண்டிப்பா கர்த்தர் செய்வார். கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, செய்வாரு. அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். இதனால அநேக ஜெபம் பண்ணிக்கிட்டே வராங்க, கொஞ்ச நாள்ல சோர்ந்து போறாங்க, கொஞ்ச நாள் அதை பத்தி ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, அதை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க, அதுகிட்டயே போக மாட்டாங்க. நான் ஜெபம் பண்ணினே இருக்கிற ஒண்ணு நடக்கலன்ற நிலைக்கு என்ன பண்றாங்க, வந்துடுறாங்க. இங்க அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன பண்ணணும், விசுவாசி. ஆதி சபை எப்படி இருக்குது, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது வசனம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட ஆதி சபை என்ன பண்றாங்க, சபை மக்கள் என்ன பண்றாங்களா, ஜெபம் பண்றாங்க. சபை மக்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சபை கூடி என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. ஒரு கஷ்டம்னா சபையார் கூடி என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. சபை கூடி ஜெபம் பண்ணுகிறது, சபையார் ஜெபிக்கிறார்கள், சபையார் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. ஆதி சபையில இப்படி நடக்குது. எதற்காக அவங்க ஜெபம் பண்றாங்க, இந்த 5வது வசனம் வாசிங்க. அப்படி பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அநேகர் அவனுக்காக தேவனோடு என்ன பண்ணுகிறாங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. சபை மக்கள் ஜெபிக்கிறாங்க, சபை மக்கள் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. எதற்காக ஜெபம் பண்றாங்க, ஊழியக்காரர் ஜெயில இருக்கிறாங்க, ஜெயில புடிச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஏன் அவர் ஜெயில புடிச்சு வச்சிருக்காங்க, அவர் பிரசனம் பண்ணக்கூடாது, ஆண்டவர் பத்தி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, அற்புதம் செய்யக்கூடாது, அதனால அவர் ஜெயில புடிச்சு போட்டாங்க.
அவருக்கு ஒரு பெரிய தண்டனை இருக்குது. அடுத்த கட்டத்துல பெரிய தண்டனை அவர் கொடுக்க போறாங்க. அதனால சபையார் என்ன பண்றாங்க? ஊழியக்காருக்காக ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, ஊழியக்காருக்கு விடுதலை கொடுங்க, அந்த சிறைச்சாலையில இருந்து என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுங்க. இந்த ஊழியக்காரை கொண்டு வாங்க, நாங்க ஜெபம் பண்ற இடத்துக்கு கொண்டு வாங்க, நாங்க ஜெபிக்கிற இடத்துல எங்களுடைய ஊழியக்கார கொண்டு வாங்க. அவங்களுடைய விசுவாசம் பாருங்க. அவர் ஜெயில இருக்கிறார், அவர் நிறைய பாதுகாப்புக்கு மத்தியில இருக்கிறார், நிறைய போலீஸுக்கு மத்தியில இருக்கிறார், வரவே முடியாது, அவ்வளவு பெரிய பாதுகாப்பு அவருக்கு இருக்குது. ஆனாலும் சபையார் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் செய்வார். விசுவாசத்துல எதை கேட்டாலும் ஜபத்தினால என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் செய்வார்னு சபையார் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அவர் 4ஆம் காவல்ல இருக்கிறாரா? அவர் எத்தனையாம் காவல்ல இருக்கிறாரா? 4 காவல், பெரிய பாதுகாப்புல இருக்கிறார். ஒரு புயல் ஜெயில ஒருத்தர் புடிச்சு போயிட்டாங்கன்னா அனாவசியமா வெளியே வர முடியாதுங்க. வெளியே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. நிறைய அதுக்கு இது இருக்குது, கோர்ட் இருக்குது, அட்வொகேட் பார்க்கணும், ஜட்ஜி தீர்ப்பு சொல்லணும், நிறைய சாட்சிகள் இருக்குது, நிறைய காரியம் இருக்குது. ஒருத்தர் ஜெயில இருந்து வெளியே வரணும்னா சாதாரணமான காரியம் இல்ல, சாதாரணமான காரியம். அந்த ஜெயில இருந்து வெளியே வர்றது சாதாரணமான காரியம் இல்ல. அந்த கோயில் ஜெயில எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பாதுகாப்பு, துப்பாக்கியோட நிற்பாங்க சுத்திரும். அந்த அந்த சிறைச்சாலை சுத்திரும் துப்பாக்கி தான் இருக்கும், போலீஸ் தான் இருக்கும், பயங்கர பாதுகாப்பா இருக்கும், கேமரா எல்லாம் இருக்கும். வெளியே அவங்களுக்கு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இங்க பேதுரு ஜெயில இருக்கிற சபையார் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நீங்க கொண்டு வாங்க, மாலை முடியும், மாலையுடைய ஊழியக்காரன் வெளியே கொண்டு வர ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். சபை மக்கள் ஊழியக்காரர்களுக்காக என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. நீங்க கூட ஜெபம் பண்ணணும், எனக்காக என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சபை ஊழியக்காரை கூட பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை நடத்துங்க, இந்த திருச்சபை நடத்துங்க, ஊழியக்கார குடும்பத்தை நடத்துங்க. தொடர்ந்து சபை மக்கள் ஊழியக்காரர்களுக்காக என்ன பண்ண, ஊழியக்காருக்காக ஜபந்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமா இருக்குது. ஜபத்துலதான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், ஜபத்துலதான் எல்லா காரியத்தையும் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, ஆதலால் நீங்க ஜபம் பண்ண போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஜபத்தினால எதெல்லாம் கேட்கிறோமோ பெற்றுக்கொள்வோன்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஜெபம் பண்ணா செய்வார், ஜெபம் பண்ணா என்ன பண்ணுவாரு, செய்வார். இந்த சபை மக்கள் அதுதான் துக்கமா ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணணும்னு சபை மக்கள் என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல, துக்கமா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் என்ன பண்ணுவார், செய்வார். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சபை. ஜெபித்தான் கர்த்தர் காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணா கர்த்தர் பதில் கொடுப்பார், ஜெபம் பண்ணா பெற்றுக்கொள்ளும், ஜெபம் பண்ணா ஒரு பெரிய விடுதலை என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். அந்த ஜப விசுவாசம் இருக்கும், அந்த ஜப வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. சபையார் ஜெபம் பண்றாங்க. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 5வது வசனம், அப்போஸ்தலர் 12:5. அப்படியும் பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு சபையார் ஜெபம் பண்றாங்க. ஊக்கத்தோடு கூட என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. நம்ம கூட சபையாருக்காக ஜெபம், சபை உள்ளக்காக, சபையில வியாதியா இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபம் தான் ரொம்ப முக்கியமானது. ஜெபம் தான் ரொம்ப முக்கியமானது. ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. வாசிங்கள சங்கீதம் 50:15. 50வது அதிகாரம் 15. ஆபத்து நாளிலே யாரை நோக்கி கூப்பிடணுமா, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆபத்து வரப்ப அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி என்ன பண்ணணும், ஆபத்து வரப்ப கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடணும். இங்க சபை மக்கள் யாரை நோக்கி கூப்பிடுறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஊழியக்கார ஆபத்துல இருக்கிறார், ஒரு பெரிய ஆபத்துல ஊழியக்காரர் இருக்கிறார்.
சபையார் கூப்பிடுறாங்க. ஆபத்து வரப்ப யாரை நோக்கி கூப்பிடணும்? கூட ஆபத்து வரப்ப ஆம்புலன்ஸ்கள் என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு விபத்து நடக்கிறப்ப உடனே கூப்பிடுறாங்க. அந்த வேன்ல ஏத்தின ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க? எமர்ஜென்சிக்கு கொண்டு போறாங்க. அந்த திட்டம் எப்படி கொண்டு வந்ததுன்னா இந்த வசனத்து மூலியமா தான் கொண்டு வந்தது. 50வது சங்கீதம் 15வது வசனம் தான். கலைஞர் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்த. இந்த வசனத்து பிரகாரம் தான் அந்த திட்டத்தை என்ன பண்ணாரு? அவரு கொண்டு வந்தாரு. இந்த வசனத்து பிரகாரம் தான் அவர் கொண்டு வந்தார். ஆபத்துல நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி. அந்த சபையார் கூப்பிடுறாங்க. அந்த சபை மக்கள் என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. 6வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 12:6. 12 வாசித்தீங்களா? அப்போஸ்தலர் 12:12. இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கில் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய வீட்டுக்கு வந்தான். அநேகர் கூடி என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்ற ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருடைய சத்தத்தை அறிந்து பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம ஜபத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கேட்டார். பேதுருடைய சத்தத்தை கேட்கறாங்க, ஒட்டு பாக்குறாங்க. ஏன்னா சாத்துக்கு தான் ஜெபம் பண்றாங்க, புட்டு போட்டு தான் ஜெபம் பண்றாங்க. ஏன்னா பாஸ்டர் எங்க இருக்கிறாரு? இப்போ ஜெயில இருக்கிறாரு. அவரு குச்சி போட்டவங்க நம்மள கூட நாளைக்கு என்ன பண்ணலாம்? குச்சி போடலாம். அதனால சபையார் கூட்டிக்கிட்டு ஜெபம் பண்றாங்க. பேதுரு வெளியே இருக்கிறாரு. பேதுரு தான் இருக்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது. ஆனா கதவை என்ன பண்ணலையா? கரெக்ட்ல. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஜபத்தை கேட்டார். ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. நம்ம ஜபத்தை கேட்டு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டார்? ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம். அந்த வசனத்தை வாசிக்கல, அங்க நடக்கிற சம்பவம். உள்ளே ஓடி பாருங்களேன், பேதுரு வாசப்படியில் நிக்கிறாரு. என்ன பண்றாங்க? அறிவிக்கிறாங்க. பேதுரு நிக்கிறாரு. நம்ம ஜபத்தை கேட்ட ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். பேதுருவை எங்க இருந்து கொண்டு வந்திருக்கார்? சிறைச்சாலையில இருந்து, 4 பாதுகாப்பு மத்தியில இருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? நம்முடைய ஊழியக்கார கொண்டு வந்துட்டாருன்னு அறிவிக்கிறாங்க. ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். கோர்ட் இல்ல, ஜட்ஜி தீர்ப்பு இல்ல, ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் கொண்டு வர. ஜெயில இருந்து யாரு கொண்டு வருது? கர்த்தர். தேவதூதர் போறாரு. பேதுரு தூங்கி நிக்கிறாரு. பேதுரு என்ன பண்ணிக்கிறார்? ஜெயில தூங்குற. நாளைக்கு தண்டனை காலையில, நாளைக்கு தூக்கு தண்டனை காலையில. ஆனா அவர் என்ன பண்ணி நிக்கிறாரு? தூங்குறாரு. நல்ல தூங்கி நிக்கிறார். நாளைக்கு தூக்கு தண்டனை தூங்குவோமா? நம்ம தூங்க மாட்டோம். அவர் எழுதுறார். 1 பேதுரு 5:7 எழுதுறார். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல என்ன பண்ணுங்க? அவர் எழுதியிருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறார். நம்ம கவலையெல்லாம் அவர் மேல அவர் பார்த்துக்குவார். அவர் சரி பண்ணுவார். அதுக்கு அவர் ஒரு முடிவு கட்டுவார். அதுல இருந்து நம்மள என்ன பண்ணுவாரு? விடுதலையாக்குவார். எவ்வளவு பெரிய கவலை அப்படிதான் அவரு ஆண்டவர் மேல போட்டு தூங்கி நிற்கிறார். ஏன் தூதன் ஏப்புறாரு? வெளாவுல கைத்தட்டி ஏப்புற, வாப்பா போலாம். நல்ல தூக்கம். அந்த தூக்கத்துக்கு காரணம் என்ன? கர்த்தர் மேல பாரத்தை. நம்ம பாரத்தை என்ன பண்ண கூடாது? வச்சிருக்க கூடாது. நம்ம கஷ்டங்களை வச்சிருக்க, வேதனைகளை நம்ம வச்சிருக்கூடாது. ஆண்டவரை நீங்க பாத்துங்க. ஆண்டவர் கிட்ட ஒப்படைச்சு நான் ஜபத்துல சொல்லிடணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுவும் கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோட, விண்ணப்பத்தோட, ஜபத்தோட, வேண்டுதலோட தேவனுக்கு என்ன பண்ணணும்? தெரியப்படும். நம்முடைய வேலை தெரியப்படுத்துற வேலை. அவர் பார்த்துக்குவார். அவர் என்ன பண்ணுவாரு? அதனால்தான் பேதுரு தூங்கி நிற்கிறாரு. சபையார் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரு. பேதுருக்கு ஒரு மாபெரும் விடுதலை என்ன பண்ணாரு?
கொடுத்தாரு. எப்படி நடந்தது? ஜபத்தினால நடந்தது. சபையார் ஜெபம் பண்றாங்க. நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணா பெற்றுக்கொள்வேன். நான் ஜெபம் பண்ணா கண்டிப்பா கர்த்தர் செய்வார். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செய்வார். அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஜபத்தை என்ன பண்ணோம்? ஆண்டவர்கிட்ட முடியாதுன்ற வார்த்தைக்கே இடங்க, முடியாதுன்ற வார்த்தைக்கே இடங்க. ஜெபம் பண்ண சில காரியத்தை உடனே செய்வாங்க, சில காரியம் தாமதிக்கும். ஆனா கர்த்தர் எதை செய்தாலும் நல்லதுக்குதான் என்ன பண்ணுவாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஜபத்தை என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. இதுக்கு ஆதாரமா சில வசனங்களை வாசிக்கிறோம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்திர அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து பாருங்களே, தப்பு பாரான். நீ கூப்பிடுறப்ப உன்னை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆண்டவர் என்ன பண்ண? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அப்ப அது எவ்வளவு பாருங்களேன். தடைகளை நீக்கி போடுவார். நமக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடையை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீக்கி போட. எங்க போனாலும் ஒரு தடை இருக்குதா உங்களுக்கு? அது நடக்கிற மாதிரி இருக்குதா? அப்புறம் போனா நடக்கலையா? ஆண்டு சொல்றான், தடையை நீக்கி போடுவேன். அந்த தடைகள் என்ன பண்ணுவேன்? சொல்ல உன் தடையை நீக்கி போடுவார். உனக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு. எரிகோ மதில் இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தடையை உடைச்சிட்டாரு. யோர்தான் இருந்தது, பின்னாடி ஓடுறதுக்கு பண்ணிட்டார் ஆண்டவர். வேதத்துல பாக்குறோம், தடையெல்லாம் நீக்கி போடுகிறார். உங்களுக்கு தடை இருக்குதா? அந்த தடையா உங்களுக்கு இருக்கிற தடையெல்லாம் என்ன பண்ணுவார்? நீக்கி போடுவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவருடைய ராஜா அவர்களுக்கு முன்பதாக போக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா இருக்கிறார். நமக்கு முன்னாடி அவர் போவார். நமக்கு இருக்கிற தடைகள், நமக்கு இருக்கிற பிரச்சனைய, நமக்கு இருக்கிற கோணம் எல்லாம் சரிப்படுறதுக்கு நம்ம முன்னாடி போறாரு ஆண்டவர். நமக்கு முன்னாடிதான் என்ன பண்ணிக்கிறாரு? போறாரு. தடைகளை நீக்கி போடுகிறார் நம்முடைய ஆண்டவர். தடைகளை நீக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லா காரியத்துக்காக என்ன பண்ணணுங்க? ஜெபம் பண்ணணும். வாசிங்களே, மேத்யூ 8வது அதிகாரம், மேத்யூ 8:8 வாசிங்களே. நூற்றுக்கு அதிபதி பிரதேசமாக, ஆண்டவரே நான் நீங்க வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தது அல்ல, உம்முடைய வார்த்தை மாத்திரம் சொல்லும். இங்க நூற்றுக்கு அதிபதி ஜெபம் பண்றாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா என் வியாதிக்காரன் ஆயிடும், என் வேலைக்காரன் சுகம் ஆயிடும். ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவர் வார்த்தையால கூட வியாதியை குணமாக்கும். வார்த்தையினால கூட வியாதிய குணமாக்கும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அப்படி வார்த்தையிலே கூட குணமாக்குகிற வல்லமை. நூற்றுக்கு அதிபதி அதான் சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான்? குணமாய். ஒரே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலே கூட ஆண்டவர் என்ன ஆக்கிடுவாரு? குணமாய். இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கிற. படிங்கள
16. பத்தாவது வசனம். இங்கம்மா மேத்யூ இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்லுகிறவரை நோக்கி, பாருங்கள், இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணல, நானு பார்க்கல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வேலைக்காரன் என்ன ஆயிடுவான். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தையில ஆண்டவர் குணமாக்க முடியும் விசுவாசிக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் எல்லாம் கூட வந்து அந்த கூட்டத்தை விசுவாசிக்கிற பாக்குற. இந்த மாதிரி விசுவாசிய என்ன பண்ணல, பார்க்கல. அவர் விசுவாசிகளை பாராட்டுகிறார். விசுவாசமா இருக்கிறவங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, பாரு. நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாரு. விசுவாசிக்கிறப்பதான் கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாரு, விசுவாசிதான் தேவனுடைய மகிமைய. விசுவாசத்தை தான், விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டு அற்புதம் செய்யும். விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டு என்ன செய்யறாருங்க. அப்ப பைபிள்ல கூட பார்க்கணும், விசுவாச ஜபம். விசுவாசிகளுக்கு தான் அற்புதங்கள் ஆண்டு செய்யும். சந்தேகப்படுற இடத்துல ஆண்டு அற்புதம் செய்யறதே இல்லை. சந்தேகம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சந்தேகம் விசுவாசமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும், விசுவாசம். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. டாக்டர் சொல்றாரு என்னோட குழந்தை பிறக்க முடியாது. விஞ்ஞானி சொல்றாரு என்னோட குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இந்த கேவன் கேள்வி சொல்லி நிக்குது, குழந்தை பிறக்க முடியாது. என்ன சொல்லி நிக்குதான், குழந்தை போகுதுன்னு ஆண்டவர் சொன்னது. அந்த ஆபிரகாம் சாரால் சொல்றாங்க எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, எங்களுக்கு என்ன பிறக்க போகுது, குழந்தை பிறக்க. அந்த ஊரெல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஆபிரகாம் சாராலையும் பார்த்து, இந்த வயசுல பாத்தியா எவ்வளவு இருப்பாரு, இந்த வயசு அந்த என்ன பிறக்க போகுதுன்னு சொல்லிக்குதுங்க. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உனக்கு குழந்தை பிறந்தது. 90 வயசு குழந்தை பிறந்தது. பிறந்த நாள்ல அந்த குழந்தை பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடினாங்க. தேசப்படி பிறந்த நாள் மாதிரி சண்டெல்லாம் நடந்தது. அந்த பிறந்த நாள் சண்டெல்லாம் நடந்தது. ஏன் சண்டை நடந்ததுன்னா, ஆகாருடைய பையன் வெளியே போறான். என்னடா வீட்டுல ஒரே கூட்டமா இருக்குது அப்படின்னா, எங்க ஆயாவுக்கு குழந்தை பொறுத்துக்குது. எங்க ஆயாவுக்கு என்ன பொறுத்துக்குது, அந்த அம்மாவுக்கு சாரால் கோவம் வந்துச்சு. ஆகாரி அந்த பையனை வெளியே தெரியுது. பாருங்க, முடியாதுன்ற வார்த்தைக்கு ஆண்டர்கிட்ட என்ன இல்ல, அவர்கிட்ட முடியாதுன்ற வார்த்தைக்கு விசுவாசிக்கிறப்ப ஆண்டவர் அற்புதங்கள் என்ன பண்றாரு. கடவுளுடைய பிள்ளைங்க எப்போது விசுவாசம், ஆண்டவருடைய பிள்ளைங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அது நடக்கிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட ஜெபம் பண்ணி இருக்கிறோம். 200 பேர் உட்கார இடம், 200க்கு மேல ஆத்துமா. சபை இல்லாத இடங்கள்ல சபைகள் என்ன பண்ணணும், ஆரம்பிக்கணும். விசுவாசம் தான். இந்த 24 வருஷமும் நம்ம கிட்ட என்னத்தான் தான் ஊழியம் நடந்து இருக்குது, விசுவாசத்தில் தான் நடந்தது. விசுவாசம் அதை கர்த்தர் வாய்க்க பண்றார். அந்த கர்த்தர் செய்வார். அதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவரா. நமக்கு சொல்ற ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம ஆண்டவர் ஜெயம் தான் கொடுப்பார். நமக்கு தோல்வியை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. நம்ம விசுவாசிக்கிறவர்களாக, விசுவாசத்துல ஜெபிக்கிறவர்களாக என்ன பண்ணணும், விடக்கூடாது. ஜப வாழ்க்கைய, ஜப பழக்கத்தை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. நடக்கிற வரைக்கும் நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஆதாரமாக மார்க்கு 9வது 19வது வசனம். மார்க்கு 9:19.
அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சங்கதியே, எது வரைக்கும் உங்களோடு இருப்பேன்? எவ்வளவு நாளைக்கு நான் பொறுமையா இருப்பேன்? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் விசுவாசம் இல்லாத இருக்கிறீங்க? விசுவாசம் இல்லாத சங்கதியா இருக்கிறீங்க, ஏன் விசுவாசம் இல்லாத இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவரே கேட்கிறாரு, எவ்வளவு நாளைக்கு நான் பொறுமையா இருக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு நானு பொறுமையா இருக்க முடியும்? ஏன் விசுவாசம் இல்லாத இருக்கிறீங்க? விசுவாசம் இல்லாத ஆளு ஆண்டவர் திட்டுறாரு, ஏன் விசுவாசம் இல்லாத? அவரு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவருடைய தகப்பனை நோக்கி அவங்க தகப்பனாரை கூப்பிடுறாரு. எவ்வளவு நாளுக்கு அந்த ஆவி இவனை பிடிச்சிருக்குதுன்னு கேட்கிறாரு. எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதலே ஒரு அசுத்த ஆவி இந்த வாலிபன் என்ன பண்ணிருக்குது, பிடிச்சிருக்குது. அந்த ஆவி இருக்கிறதால மயக்கச்சு ஊந்துருவானா, நுரத்தல்லமா. சில வேலையில நெருப்புல போய் சாவறதுக்கு போவானா அந்த வாலிபன், தண்ணியில வந்து சாவறதுக்கு போவானா. காரணம், அந்த ஆவி அவனை என்ன பண்ணுது, வழிநடத்தி. அந்த ஆவி அவனை வழிநடத்தி. அந்த எண்ணம் வருதுன்னாவே நமக்குள்ள என்ன வந்துச்சு, தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் வந்தாவே நமக்குள்ள என்ன இருக்குது, பிசாசு இருக்குது. பிசாசின் ஆவி, பிசாசு இருக்கிறவங்களுக்கு தான் தற்கொலை என்ற எண்ணமே வரும். அந்த அந்த எண்ணம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த எண்ணம் வரக்கூடாது. இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய இன்னல், எவ்வளவு பெரிய அவமானத்தால கர்த்தர் விடுதலை ஆக்க அவரால், அதுல இருந்து வெளியே கொண்டு வர அவளால முடியும். அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை, அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. அந்த நிலைக்கு நம்ம எப்போதும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. கர்த்தர், நம்முடைய கர்த்தர் பெரியவர். அவருக்கு மேல யாரும் பெரியாளு இல்லை, அவருக்கு மேல யாரும் பெரியாளு. அவரை நோக்கிதான் என்ன பண்ணணும், அசுத்தாவிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் 13 லூக்கா 13:10, 13வது அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில், ஒரு ஓய்வு நாள்ல ஜபாலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 18 வருஷமாய் பலவீனப்பட கொண்ட ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்க இருந்தால், அந்த அம்மா நிமிரக்கூடாத எப்படி இருக்கிறாங்க, ஊனா இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு காலமா அந்த வியாதி இருக்குதா, 18 வருஷமா. அவங்க விசுவாசி, கடவுளுடைய பிள்ளை, தேவாலயத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த வியாதி குணமாகிற வரைக்கும் ஆலயத்துக்கு என்ன பண்றாங்க, வராங்க. அவங்களால நிமிரக்கூடாத கூலின்னு சொல்லப்படுது. அவங்க தலை கீழே தான் இருக்கும், பூமியில தான் இருக்கும். அவங்க தலை, அவங்க முகம் பூமியில தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் குணமாக்குவார்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பைபிள்ல 18 வருஷம் இருக்குது. அவங்க என்ன வயசு என்ன, அவங்க ஃபுல் டீட்டெயில் என்ன பண்ணல. ஆனா அந்த அம்மா வராங்க. நாளைக்கு ஆண்டவர் என்ன ஆக்குவாரு, குணமா. எங்க வராங்க, தேவாலயத்துக்கு வராங்க. தேவாலயத்தை விடல இந்த அம்மா, தேவாலயத்தை விடல. 18 வருஷமா வராங்க. இன்னும் கூட என்ன பண்ணிருப்பாங்க, வந்திருப்பாங்க. 20 வருஷம் கூட வந்திருப்பாங்க, 25 வருஷம் வந்து கூட வந்திருப்பாங்க. ஆண்டவர் ஒரு நாளைக்கு குணமாக்குவார். ஆண்டவர் என்ன ஒரு நாளைக்கு எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு நாளைக்கு என்ன ஆண்டவர் உயர்த்துவார். இந்த நிலையோடு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவங்களை குணமாக்கினார். அவங்களை என்ன பண்ணாருங்க, குணமாக்கினார். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். கடவுளுடைய பிள்ளைங்க தொடர்ந்து ஆலயத்துக்கு என்ன பண்ணோம், ஆண்டவர் குணமாக்குற வரைக்கும், ஆண்டவர் விடுதலை ஆக்குற வரைக்கும்
ஆண்டவருடைய பிரச்சனை தீர்க்கிறது வரைக்கும் நம்முடைய பிரச்சனை விடுதலை தொடர்ந்து ஆலயத்துக்கு என்ன பண்ணணும்? அதுக்குமே சில காரியத்தை ஆண்டவர் உடனே செய்வார், சில காரியம் தாமதிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அண்ணாவை குறித்து